மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். இடிந்து விழும் நிலையில் கலவை கல்லூரி பள்ளி. எந்த நேரத்திலும் உயிரை பறிக்கும் மரண பயம் காரணமாக மாணவர்களுக்கு விடுமுறை. உலக எய்ட்ஸ் நோய் தினம் அனுசரிப்பு. விழிப்புணர்வு பிரச்சார ஊர்தியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுவை முதல்வர் ரங்கசாமி. மடுகரையில் பழங்குடியின மக்கள் திடீர் மறியல். அடிப்படை வசதி உள்ளிட்ட கோரிக்கை தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் பயனில்லை என குமுறல். இனி விரிவான செய்திகள். புதுவையின் பழமை வாய்ந்த கல்வி கல்லூரி பள்ளி இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. புதுவை பழமை வாய்ந்த பள்ளியான கலவை கல்லூரி பழுதடைந்திருப்பதால் அவற்றினை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இதுவரை அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தற்போது மழை பெய்து வரும் நிலையில் பழுதடைந்துள்ள கட்டிடத்தால் மாணவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு திங்கட்கிழமை விடுமுறை அறிவித்துள்ளது. இருப்பினும் பழுதடைந்துள்ள கட்டிடத்தை சீரமைத்த பின்னரே வகுப்புகளை நடத்த முடியும் என்பதால் கலவை கல்லூரி பள்ளியை தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். ஏற்கனவே புதுவையின் பாரம்பரியமிக்க நகராட்சி கட்டிடம் இடிந்து விழுந்துள்ள நிலையில் தற்போது கலவை கல்லூரி பள்ளியும் மோசமான நிலையில் இருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் தேதியை நாம் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு உலக எய்ட்ஸ் தினத்தின் மைய கருத்து பூஜ்ய இலக்கை அடைவது, அதாவது புதிய HIV தொற்று இல்லாத, எய்ட்ஸ் தொற்று உள்ளவர்களை புறக்கணித்தல் இல்லாத மற்றும் எய்ட்ஸ் இறப்பு இல்லாத நிலையை அடைதல் ஆகும். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் இந்த ஆண்டு உலக எய்ட்ஸ் தின நிகழ்ச்சி புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் KV ராமன் வரவேற்புரை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி விழாவில் கலந்து கொண்டு தலைமையேற்று HIV எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சார ஊர்தியினை கொடியசைத்து துவக்கி வைத்து 2013-14ஆம் ஆண்டில் சிறப்பாக பணியாற்றிய அரசு சாரா தொண்டு நிறுவனமான காரைக்காலில் இயங்கி வரும் வில்லேஜ் பெனிஃபிஷரிஸ் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சொசைட்டிக்கு விருது வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுவை நலவழித்துறை செயலர் கந்தவேலு மற்றும் புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோதி பாப்லி ஜேமஸ் வாழ்த்துரை வழங்க பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தினுடைய பணியினால் 2010-11 நடத்திய கணக்கெடுப்பின்படி கர்ப்பிணி பெண்களுக்கிடையே HIV பாதிப்பு 2004 0.25 விழுக்காட்டில் இருந்து 2010 0.13 விழுக்காடாகவும் தற்போது 0ஆகவும் குறைந்துள்ளது. மேலும் HIV பாதிப்பு அதிகம் உள்ள நபர்களான பாலியல் தொழில் புரியும் பெண்களிடம் நடத்திய பரிசோதனையில் 2004 1.94 விழுக்காடாக இருந்த நிலை 2010-11 1.21 விழுக்காடாக குறைந்துள்ளது. ஓரின சேர்க்கை உள்ளோரிடம் நடத்திய பரிசோதனையில் 2004ஆம் ஆண்டு 5.22% விழுக்காடாக இருந்த நிலை 2010-11 1.21 விழுக்காடாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த ஆலோசனை மற்றும் பரிசோதனை மையங்களான நம்பிக்கை மையங்களில் பரிசோதித்த நபர்களில் HIV-னால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2012-13 699 என்ற நிலையிலிருந்து 2013-14 635 குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பால்வினை தொற்று உள்ளவர்களிடம் HIV பாதிப்பு 2004 6.31 விழுக்காட்டில் இருந்து 2010-11 2.02 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள், மாஹே மற்றும் ஏனாம் முழுவதும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஊர்தி இயக்கப்பட உள்ளது. இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்விழிப்புணர்வு ஊர்தியையும் மாணவர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியும் முதல்வர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அடிப்படை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை அருகே மடுகரையில் பழங்குடியின மக்கள் மறியலில் ஈடுபட்டனர்.
புதுவை மடுகரை சூரமங்கலம் சாலையோரம் பல தலைமுறையாக வசித்து வரும் பழங்குடியின மக்கள் அடிப்படை வசதி உள்ளிட்ட கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்த போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த பழங்குடியின மக்கள் திங்கட்கிழமை அன்று மடுகரை சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பழங்குடியின மக்கள் பல ஆண்டுகளாக பலமுறை கோரிக்கை மனு அளித்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் தான் தற்போது மறியலில் ஈடுபட்டு வருகிறோம் என்பதால் இப்பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வை காண வேண்டும் என வலியுறுத்தினர். இதன் பின்னர் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இன்னைக்கு போராட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். நாங்க இந்த இடத்துல போராட்டத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். நாங்களே எத்தனை முறை நேரியா மனு கூட்டு எல்லாத்தையும் பேசி பார்த்தோம். ஆனா எந்த பழங்குடி மக்களுக்கு எந்த முடிவும் கிடையாது. ஒரு நெட்டபா தொகுதி வாழ பழங்குடி மக்கள் அனைத்து இடத்துலயும் வந்து பாருங்க. ஆனா சாக்கடை நீர்த்தேங்கி நிற்குது. அந்த மக்களோட கதி என்ன? ஆனா வாழ்வாதாரம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இதை வந்து கண்டிப்பா இந்த அரசாங்கத்துக்கு ஆகட்டும் இல்ல அரசு உரிமையாகட்டும் எல்லாரும் வந்து நாங்க தண்டிக்கிறோம். நாங்க வந்து கண்டிக்கிறோம். வந்து எங்க போராட்டத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இன்னைக்கு வந்து நேரடி மக்கள் வந்து இறங்கி இந்த போராட்டத்துக்கு அரசு தான் காரணம். அரசு உதவி தான் காரணம். தண்ணி பூரா எங்க வீட்டான ரொம்ப நாங்க எப்படி சாப்பிட்டு எப்படி தூங்குறது? ஓட்டு முட்டை சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு நாங்க எவ்வளவு நைட்ல வந்து பாருங்க பாம்பு தேளு எல்லாம் இருக்குது. பழங்குடி மக்களுக்கு சேஞ்சாங்க உலகத்துல எதுவுமே எங்களுக்கு செய்யல. அவங்க வாங்கிதான் சாப்பிடுறாங்க எங்களை வச்சு. அதனால இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எல்லா போலீஸும் வந்து எங்களை வந்து அடிச்சு தேத்துறாங்க. எங்க குடும்பம் நாங்க சொல்றோம். நாங்க முறையா லெட்டர் கொடுத்துருக்கோம். கமிஷனர் கொடுத்தா போலீஸுக்கு கொடுத்தா கலெக்டர் கொடுத்தா எத்தனையோ மாதிரி ஐயா நாங்க சொல்லிட்டு வந்தோம். எவ்வளவு தேர்வு நாங்க தேங்கலாம் அப்போ சொல்லி பார்த்து ஒருத்தர் கூட எடுக்கல. இந்த பச்சை ரிசு வச்சு நாங்க எப்படிங்க நாங்க அந்த இடத்துல இருக்குது இந்த வாய்க்கால சொல்லுங்க தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. இந்த அரசு எத்தனை மனு மறுபடியும் போராட்டம் பண்ணுவோம். சாவோம் எல்லாருமே. நாங்க எல்லாருமே சாவ போறோம். ரங்கசாமி சொல்லியாச்சு, வாத்திரி சொல்லியாச்சு, எத்தனை தலைமுறை அத்தனை தலைமுறை சொல்லிட்டேன். இந்த இடத்துக்கு எங்களுக்கு நல்லதே பண்ணல. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு திசை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் உருவாகியிருந்த காற்று சுழற்சியால் வங்கக்கடலின் தென்மேற்கு திசையில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருவதால் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மழை பெய்ய துவங்கியது. மாலையில் ஓய்ந்த மழை சனிக்கிழமை அதிகாலையில் இருந்து தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. தொடர் மழை காரணமாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக வாட்டி வதித்த பனியின் தாக்கம் குறைந்துள்ளது. இதனிடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் மேலும் 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி சென்னாடா சங்கம் சார்பில் உலக எய்ட்ஸ் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் திங்கட்கிழமை நடத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இதில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முக்கிய வீதிகள் வழியாக சென்று எய்ட்ஸின் பாதிப்புகளை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் சுகாதாரத்துறை இயக்குனர் ராமன், சுகாதார செயலர் கந்தவேலு, இயக்குனர் கோவிந்தராஜ் மற்றும் மருத்துவக் கல்லூரி துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர். தலைவராக பதவியேற்ற டாக்டர் ரூயி கண்ணையா, முதல்வர் ரங்கசாமி, கட்சி பிரமுகர்கள் வாழ்த்து.
செய்திகள் தொடர்கின்றன. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையில் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீபத் திருவிழா நடைபெறவிருப்பதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் அக்கறை காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீபத் திருவிழாவை இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லத்தரசிகளை விட இளம் பெண்களை சுறுசுறுப்படைய செய்துள்ளது. இதனால் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் நகரின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழை துவங்கிவிட்டதால் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதியில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலைவிரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதியில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இதுபோன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவை அரசு பல் மருத்துவக் கல்லூரி தலைவராக பதவியேற்றுள்ள லூயி கண்ணையாவிற்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் கட்சியினர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை அரசு பல் மருத்துவக் கல்லூரி தலைவராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் லூயி கண்ணையா அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்கும் நிகழ்ச்சி அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் பதவியேற்ற லூயி கண்ணையாவிற்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் பன்னீர்செல்வம், என்ஆர் காங்கிரஸ் நியமன உறுப்பினர்கள் பாலன், ஜெயபால் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி பேராயர் இல்லம் அருகே தலித் கிறிஸ்துவர் விடுதலை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மறை மாவட்டத்தில் மிக்கேல் ராஜாவிற்கு அருள் பொழிவு கொடுக்க ஆயர் பேரவையில் பரிந்துரை செய்ய வேண்டும். வரதராஜன் பேட்டையில் இரு சமுதாயத்தினரும் சமமாக வழிபாடுகள் நடத்த வேண்டும். தமிழக திருச்சபையில் தலித் ஆயரை அதிகமாக்குவதுடன் திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு தலித் ஆயரை நியமிக்க வேண்டும். புதுவை அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 264 ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். அதில் 70% தலித் கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கத்தினர் திங்கட்கிழமையன்று புதுவை பேராயர் இல்லம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பொதுச் செயலாளர் ஆரோக்கியதாஸ் தலைமை தாங்க இதில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கத்தின் ஆர்ப்பாட்டம் காரணமாக பேராயர் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆதி திராவிடர் நலத்துறை ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். சமையல் பணியில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் வழங்க வேண்டும் என்பது உட்பட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆதி திராவிடர் நலத்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து துவக்கியுள்ளனர். இதற்கு தலைவர் ஆனந்தன், செயலாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் தலைமை தாங்க அமைப்பு செயலாளர் அருள்தாஸ், செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் அச்சுதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை அரசு ஊழியர் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்ற கூட்டமைப்பின் தலைவர் பாலகுமார், பொது செயலாளர் சம்பந்தம் மற்றும் நிர்வாகிகள் உரையாற்றினர். இதில் ஆதி திராவிடர் நலத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
சிதம்பரத்தில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புதுவை வழியாக சென்ற ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிதம்பரத்தில் நகர திமுக செயலாளர் செந்தில்குமார் திருமண விழா இன்று காலையும் அதனைத் தொடர்ந்து கடலூரில் இரவு திமுக பொதுக்கூட்டமும் நடக்கிறது. இதில் பங்கேற்க திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நேற்று மாலை சென்னையிலிருந்து புதுவை வழியாக காரில் சென்றார். புதுவை எல்லையான கோரிமேட்டில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன் தலைமையில் திமுகவினர் அவருக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், மாநில துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, அவை துணைத் தலைவர் சீதா வேதநாயகம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் மல்லிகா மாயகிருஷ்ணன், அருள்செல்வி, தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், சிவபாலன், திராவிடமணி, நடராஜன், பாகு ராமகிருஷ்ணன், ஆதி திராவிட நலக்குழு மாநில அமைப்பாளர் அன்புசூரியன், துணை அமைப்பாளர் வீரச்செல்வம், இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை லயன் சுரேஷ், இலக்கிய அணி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இடிந்து விழும் நிலையில் தலைமை கல்லூரி பள்ளி, எந்த நேரத்திலும் உயிரை பறிக்கும் மரண பயம் காரணமாக மாணவர்களுக்கு விடுமுறை. உலக எய்ட்ஸ் நோய் தினம் அனுசரிப்பு, விழிப்புணர்வு பிரச்சார ஊர்தியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுவை முதல்வர் ரங்கசாமி. மடுகரையில் பழங்குடியின மக்கள் திடீர் மறியல், அடிப்படை வசதி உள்ளிட்ட கோரிக்கை தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் பயனில்லை என குமுறல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.